இப்போ இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் எல்லா சோஷியல் மீடியாலயும் செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கதே பார்த்தீங்கன்னா கிப்லி போட்டோ எஃபெக்ட் தாங்க. சோ அதை எப்படி சிம்பிளா கிரியேட் பண்றதுன்றத இந்த வீடியோல சொல்ல போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எஸ்எம்எஸ் டெக் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் ChatGPT. உங்ககிட்ட ChatGPT ஆப் இருந்தா அதை ஓபன் பண்ணிக்கோங்க. இல்லன்னா கூகுள் குரோம்ல போயிட்டு ChatGPT வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல எந்த இமேஜ் நீங்க கிப்லியா கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த இமேஜ் அட்டாச் பண்ணுங்க. அப்படி அட்டாச் பண்ணனே நாங்க சொல்ற இந்த ப்ராம்ப்ட் டைப் பண்ணுங்க. அதாவது turn this image into studio ghibli image அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. அப்படி என்டர் கொடுத்த 2ல இருந்து 3 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் சூப்பரான கிப்லி எஃபெக்ட்டோட உங்களுக்கு வந்துரும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணி செம்மையா என்ஜாய் பண்ணலாம். ஆனா ChatGPT ஃப்ரீ வெர்ஷனை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல லிமிடேஷன் இருக்கு. ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 இமேஜ் மட்டும் தான் கிப்லியா கன்வெர்ட் பண்ணவே முடியும். சப்போஸ் இந்த லிமிடேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ChatGPT சப்ஸ்கிரைப் பண்ணும். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு 1600 வாங்க. அவ்வளவுலாம் நம்மளால கொடுக்க முடியாது அப்படின்னா அடுத்த மெத்தட நம்ம பார்க்கலாம். அடுத்த செகண்ட் மெத்தட் ரொம்பவே சிம்பிள் தான். இதை நம்ம Grok AI ஆப் வச்சு செய்ய போறோம். இதுக்கு உங்ககிட்ட ட்விட்டர் ஆப் இருக்கணும், இல்லனா Grok AI அபிஷியல் ஆப் இருக்கணும். இந்த ஆப் நீங்க ஓபன் பண்ணிட்டு chat boxல போயிட்டு ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம ட்ரை பண்ணும்போது எந்த இமேஜ் நீங்க கன்வெர்ட் பண்ணனும் நினைக்கலாம் அந்த இமேஜ் அட்டாச்ல போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மெத்தட்ல யூஸ் பண்ண அதே ப்ராம்ப்ட் இதுலயும் டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு 1 to 2 மினிட்ஸ்ல பார்த்தா அழகான கிப்லி எஃபெக்ட் இருக்கிற போட்டோவை அது ரெடி பண்ணி கொடுத்துரும். ஆனா இந்த போட்டோ ChatGPT போட்டோ அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியா டீடைல்டா வருமா அப்படின்னு கேட்டா டீடைல் அந்த அளவுக்குலாம் வரவே வராது. கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஆனா கம்மியா வந்தாலும் ChatGPT அளவுக்கு இவங்க பரந்த மனப்பான்மை இருக்கான்னு கேட்டா அதுவும் Grokட்ட கிடையாது. ஏன்னா ChatGPT கூட பார்த்தா ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 இமேஜ் வரைக்கும் ஃப்ரீயா ஜெனரேட் பண்ண முடியும். ஆனா Grok பார்த்தா ஒரே ஒரு இமேஜ் தான் ஜெனரேட் பண்ண முடியும். அதுக்கு மேல நம்ம போனோம் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவான். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா எக்கச்சக்கமா காசு இறக்காப்பாங்க. இருந்தாலும் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ற அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான கிப்லி எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படினா ChatGPT தான் பெஸ்ட். அதுல இருக்கிற டீடைல் வேற லெவல்ல இருக்குங்க. நாங்க சொன்ன இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே போற போக்குல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.